இதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக ஏமூர் புதூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரியதர்ஷினி தனது கணவருக்கு அனுப்பிய வாட்ஸ்அப் ஆடியோவை நாம் கேட்கலாம். கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால பார்த்து இல்லைன்னா பட்டு வந்துருங்கப்பா. முதலே வந்திருக்குன்னு சொல்றதா கூப்பிட்டேன். நான் அதிகமா பார்க்க முடியாதுன்னு சொல்லிதான் உங்களை உடனே முடிஞ்சா வந்துட சொல்லி கூப்பிட்டேன். எவ்வளவு கூட்டமா இருக்குது, எப்படி என்ன சமாளிப்பீங்க? பாப்பா எப்படி சமாளிக்க? அதுக்காக தான் போன் பண்ணது. ஏமாமா கும்பல்ல தான் இருக்கோம், என்ன விஜய் வரல, பாத்துட்டு தான் வருவா. நீங்க போய் சாப்பிடுறதா சாப்பிடுங்க, இங்க சுத்தமா டவரே இல்ல. கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால பார்த்து இல்லைன்னா பட்டு வந்துருங்கப்பா. முதலே வந்திருக்குன்னு சொல்றதா கூப்பிட்டேன். நான் அதிகமா பார்க்க முடியாதுன்னு சொல்லிதான் உங்களை உடனே முடிஞ்சா வந்துட சொல்லி கூப்பிட்டேன். எவ்வளவு கூட்டமா இருக்குது, எப்படி என்ன சமாளிப்பீங்க? பாப்பா எப்படி சமாளிக்க? அதுக்காக தான் போன் பண்ணது. ஏமாமா கும்பல்ல தான் இருக்கோம், என்ன விஜய் வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டுச்சு. நான் விஜய் வந்துடுவார், வந்தாருன்னு நான் பார்த்துட்டு வரேன்னுச்சு. நான் ஒன்று வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிட்டேன். அவர்களாம் லேட் ஆகும்போது கும்பல் இருக்க டிவியில் பார்த்தா எல்லாம் பார்த்துட்டு அதிகமாக வருது, நீ வந்துரு பிறட்டு வந்துரு, பாப்பா வர தாங்காது, மனசு தாங்காது, அது நெரிசலாம் அணுவும் இல்லை, தாங்காது, கூட்டி வந்துருப்பா விட்டேன். இந்த வாய்ஸ் மெசேஜே எடுக்கல, என்னோட போட்ட வாய்ஸ் மெசேஜ் பார்க்கல. அதோட வாய்ஸ் மெசேஜ் தான் நான் கேட்டாலும் என்னோட வாய்ஸ் மெசேஜ் கேட்கல. கூட்டுண்ணா சரி, அந்த பிள்ளை தான் சொல்லிடுச்சு நம்ம 7:30 மணிக்கு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு பைபாஸ் வந்தேன். பைபாஸ் மறுபடியும் இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பார்க்கலாமே வீட்டுக்கு அப்படின்னு போன் எங்கே போச்சு. அதான் மீட்டிங்கில் 7:30 முடிஞ்சிச்சு. ஃபோன் பண்ணி போச்சு. போலீஸ்காரம்மா எடுத்தது ஃபோனு. ஏங்க நான் போலீஸ் பேசுகிறேங்க, நீங்கள் யாருங்கன்னுச்சு. போலீஸ் பண்ணாங்க வீட்டுக்காரமான சொல்லிடுது, உங்ககிட்ட எப்படி போச்சுங்கண்ணா? இல்லைங்க எங்ககிட்ட தான் இருக்குது, கீழே மிஸ் ஆயிடுச்சுங்கண்ணா. இல்லைங்க எதாக இருந்தாலும் சொல்லுங்க, வெளிப்படையாக சொல்லுங்கன்னு கேட்டேன். ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கன்னு. ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், ஆனால் அங்கே அமராவதியில் நான் போன இடத்துல வீட்டுக்காரமாக இல்லை, அங்கே ஒரு தெரிஞ்சவர் இருந்துக்கிட்டு என்னப்பா இது பண்ணார், எனக்கு தெரிஞ்சவர் இந்த மாதிரி என் பொண்ணு வீட்டுக்காரமாக வந்துருந்தாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லாம் ஆம்புலன்ஸ் அங்கங்கே போயிட்டு இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு 8 மணிக்கு மேலே 8 மணிக்கு கரெக்டாக ஓடி போயிட்டாங்க. 8 மணிக்கு அங்கே பஸ் பார்க் போயிட்டு இந்த மாதிரி கேட்டப்போ என் போட்டோவை காமிச்சேன். ஜிஹெச்சில் இருக்கிறாங்க, ஜிஹெச்சில் சிகிச்சைக்கு இருக்கான்னு சொன்னாங்க. அங்கே போனோன்னு என் பொண்டாட்டி எங்கே இருக்கான்னு தெரியல, மனைவி கடைசி வரைக்கும் 9 மணிக்கு மேலே என்ன ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் எங்கே இருந்தது வந்து மார்ச் போனேன். அவ்வளோதான், வயலுக்கு வேஸ்ட் சார். இவங்களுக்கு 2 பிள்ளை இருந்தது சார். இப்போதான் 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளை இருந்தது, 2வது பிள்ளை, அது ஊனமற்ற பொண்ணாக இருந்தது. எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றினேன், செலவும் பண்ணி பார்த்தா முடியல. இப்போதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சது. இப்போ 2 பேரும் போய் சேர்ந்துட்டான். பெரிய பொண்ணும் போயிடுச்சு, வீட்டுக்காரமும் போயிடுச்சு. என் வாழ்க்கை அவ்வளோதான். இனிமேல் யாருக்காக வாழணும், யாருக்காக வாழணும்? வாழ்க்கையே போயிடுச்சு. என்னால் ஜீர்ணிக்க முடியல. ஒரே வருஷத்தில் எங்கள் அப்பா இறந்த நாள், சின்ன பாப்பா இறந்த நாள் இதே மாதத்தில், இந்த 1 மாதத்தில் 9வது மாதத்தில் 6/9 அப்பா இறந்த நாள், 30/9 சின்ன பாப்பா இறந்த நாள், 27 2 பேர் ஒரே மாதத்தில் கொண்டாடும். நான் செத்ததுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. பாரு எங்கே போய் விடுது நிலைமையை பாருங்க. என் வாழ்க்கை என்னைய மாதிரி யாருக்கும் வரவே கூடாது. உயிரோட இருக்கிற மாதிரியே கண்ணெல்லாம் முழிச்சிட்டு இருக்குது, உயிரோட இருக்கிற மாதிரியே இருக்குது. என்ன பண்ண சொல்லுவீங்க? உயிர் போயிடுச்சு, ஆனா பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. பூமா வாழாவட்டியா பாதி வயசுல போகும்போது எப்படி இருக்காது நீங்களே நினைச்சு பாருங்க. என்னையே அன்போன்னு விட்டுட்டு அவங்களே தான் அன்போன்னு வாழாம பாதி வாழ்க்கையில வாழ்ந்துட்டு என்னன்னு ரசனைன்னு என்னன்னு தெரியாம போயிட்டாங்களே, பாதி வாழ்க்கையில போயிட்டாங்களே. அதி முக்கிய விவரங்களை அனைவரும்